Hello students, this is a very important session in chemistry. Now we are going to see how to form the chemical equation. So this is the word form of the equation, how to form the water. We combine the hydrogen, oxygen, it will give us the water. It's to all the reactants. This is the product. See guys, hydrogen. Hydrogen என்ன எழுதுவோம்? periodic table hydrogen H னு பார்த்தோம்ல. equation form எழுதும்போது hydrogen வந்து H2 ன்னு தான் எழுதுவோம். oxygen O2 ன்னு எழுதுவோம். பசங்க நீங்க நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க. அது ஏன் தெரியுமா? actually H2 னா அதோட மீன் diatomic. இப்போ H மட்டும் வச்சுக்கோங்களா, H மட்டும் இருக்குன்னா அது சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான். இந்த மாதிரி கேஸ்ல இது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. நான் இதுன்னு சொல்றேன். இப்போ ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேருது. சேர்ந்து ஒரு diatomic. H. So ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் பண்ணுது. அது H2 ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் இன்னும் some elements இருக்கு. அது எப்படி ஒரு சீக்ரெட் கொடுக்குற பாருங்க. They have no fear of the ice cold beer. இது ஒரு ஷார்ட்கட். என்னன்னா இப்போ பனிக்கரடியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் I have H, hydrogen, N, nitrogen, F, fluorine, O, oxygen, I, iodine, C, chlorine, and B, bromine. And one more thing astatine சொல்லுவாங்க. So இந்த 8 elements இருக்குல, இந்த 8 elements வந்து மோனோவா வராது. அது diatomic stateல தான் இருக்கும். அதோட மீனிங் என்ன? எப்பவுமே ஈக்குவேஷன்ல H2 ன்னு எழுதணும். And one more thing, எல்லாமே வந்து metals கிடையாது. All the things are non metals. Hydrogen H2 and oxygen also diatomic. So O2 gives us water. Water na H2O. Right. Okay. அது ஏன் water H2O? ஏன் H2O2 ஆ இருக்க கூடாதா? இல்ல HO2 ஆ இருக்க கூடாதா? சோ டவுட் வரும்ல. அது ஏன் நான் சொல்லி தரேன். இப்போ பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு எலிமெண்ட், ஆக்ஸிஜன்ங்கிறது ஒரு எலிமெண்ட் தனியா இருக்கு. ஆனா வாட்டர்ங்கிறது என்ன ஒரு அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த நம்பரிங் கொடுக்கும்போது இது ஒரு கீ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எலிமெண்டா இருந்துச்சுன்னா அது அட்டாமிசிட்டியை பேஸ் பண்ணியிருக்கும், காம்பவுண்டா இருந்துச்சுன்னா வேலன்சியை பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ இந்த ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் தனியா இருக்கு. ஹைட்ரஜன் அப்ப எதை பேஸ் பண்ணோம்? அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி என்னன்னா ஒண்ணு கிடையாதுப்பா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஹைட்ரஜன் எப்படி இருக்கும்? H2 because diatomic, 2 atoms. கரெக்ட்டா? ஆக்ஸிஜன் வந்து அது diatomic, so 2. இப்போ வாட்டர் சொல்லும்போது என்ன இருக்கு? வாட்டர்ல வந்து ஹைட்ரஜனும் இருக்கு, ஆக்ஸிஜன் இருக்கு. அப்படிதானே? ஹைட்ரஜனோட வேலன்சி என்ன? 1. again ஆக்ஸிஜனோட வேலன்சி 2. அது எப்படி 2 தெரியும்? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன். ஆக்ஸிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. அப்ப எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? 2,6 ஸ்ப்ளிட் ஆகும். சோ 6 வந்திருக்கு, more than 4. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 8 minus 6 2. இது அப்படியே இங்க கிராஸ்ல கொண்டு போய் இது அப்படியே கிராஸ்ல கொண்டு போய் என்ன வரும்? இந்த 2 இங்க வந்துச்சுனா H2, இது இங்க 1 இங்க வரும். Finally we will get H2O. இப்போ ஏன் இப்படி போட கூடாதா? ஏன் இப்படி போட கூடாதா? இப்படி தான் போடணும். புரியுதா? இதெல்லாம் wrong. போட முடியாது. இது வேர்ட் ஃபார்ம்ல இருக்கிறத ஈக்குவேஷன் ஃபார்ம்ல மாத்தியாச்சு. எப்பவுமே இது வந்து ரியாக்டன்ட் சைடு, இது ப்ராடக்ட் சைடு. அதர்வைஸ் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஈக்குவேஷன்ல அந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலி பேலன்ஸ்டா இருக்கணும். நான் என்ன பண்றேன்னா இத நான் ஸ்ப்ளிட் பண்ற பாருங்க. ரியாக்டன்ட் ப்ராடக்ட். சும்மா நான் உங்களுக்கு புரிய வேண்டிய பிரின்சிபல் தானே. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? நமக்கு ஹைட்ரஜன் இருக்குது, அப்புறம் ஆக்ஸிஜன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் சைடுல ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ரியாக்டன்ட் சைடுல ஆக்ஸிஜன் எத்தனை இருக்கு? 2 இருக்குது. அப்புறம் இது ப்ராடக்ட் சைடு. இதானே ப்ராடக்ட் சைடு. நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஆக்ஸிஜன் எத்தனை இருக்கு? 1. இந்த ரியாக்டன்ட் சைடுல இருக்க ஹைட்ரஜன் ப்ராடக்ட்ஸ் ஹைட்ரஜன் ஈக்குவலா இருக்கு. ஆனா ஆக்ஸிஜன் பாருங்க, ரியாக்டன்ட் சைடுல 2 இருக்கு, ப்ராடக்ட்ஸ்ல 1 இருக்கு. சோ பேலன்ஸ் இன்னும் ஆகல. சோ நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். புரியுதா? இனி பண்ண போறதா பேலன்சிங். Every equation must be balanced. I will explain you how to balance the chemical equation. Guys, இப்போ இந்த பேலன்சிங் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு எலிமெண்ட் அப்படிதானே? சோ இது என்ன? இது வந்து சப்ஸ்கிரிப்ட். இங்க வருது, இதுல என்ன? இதுல வருது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது பக்கத்துல இங்க எதுவுமே இல்ல. இங்க இல்லன்னா என்ன அர்த்தம்? having 1 ன்னு அர்த்தம். அப்படிதானே? இங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்ட் 2 இருக்கு, லெஃப்ட்ல இருக்க இல்ல. அப்ப 1 ன்னு மீனிங். இங்க 2 இருக்கு, இங்க எதுவுமே இல்ல, 1 ன்னு மீனிங். இங்க எதுவுமே சப்ஸ்கிரிப்ட் எதுவுமே இல்ல, 1 ன்னு மீனிங். புரியுதா? சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். see எந்தெந்த பொசிஷன், அதாவது லெஃப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் ரெண்டு தான் கன்சிடர் பண்றோம். இந்த ரெண்டுலயுமே நம்பர்ஸ் இல்லைன்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். keep in your mind. again second, சரியா? when we balancing the chemical equations we don't have any authority to change or disturb the subscript value. சரியா? அந்த புரியுதுல உங்களுக்கு? okay, the third one, we can change the or we can alter the left hand side. இந்த 1 2 ஆக்கலாம், 3 ஆக்கலாம் ஒரு பாயிண்ட். அதுக்கு அப்புறம் இன்னொரு சீக்ரெட் என்னன்னா
இப்போ நீ பேலன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீ மெட்டலை பேலன்ஸ் பண்ணு, அப்புறம் நான் மெட்டல் பேலன்ஸ் பண்ணு, மெட்டல் ஓயில், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த ஆர்டர்ல பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலாமா? இது ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன். இப்போ பாரு 1 into 2 2 அப்படிதானே? 1 into 2 2 இங்க எதுவுமே இல்ல, அப்போ 1 ன்னு அர்த்தம் இல்ல. அப்போ 1 into 2 2 and 1 into 1 is 1 அப்படியே நம்ம போட்டுருக்கோம். சரி, இது ஆக்சிஜன் அன்பேலன்ஸ்டா இருக்குது. ஸோ இங்க குறைவா இருக்கோ அங்க தான் நம்ம என்ன பண்ணணும், பேலன்சிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் சைடு குறைவா இருக்கா, ரியாக்டிவ் சைடு குறைவா இருக்கா? ப்ராடக்ட் சைடு கம்மியா இருக்கு. அப்போ இது 2 இது 1. அப்போ இது 2 அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 2 ஆல இன்டு பண்ண போதும். அப்படிதானே? இங்க நான் 2 போட முடியுமா? இப்போ நான் 2 போட முடியுமா? முடியாது. நான் என்ன சொன்னேன், சப்ஸ்கிரிப்ட் நம்ம ஒண்ணு பண்ணவே கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் 2 போட்டுட்டேன். இங்க ஆல்ரெடி 1 இருந்துச்சு. அப்ப 2 into 1 இது என்ன மாறிடுச்சு, இப்போ 2 ஆ மாறிடுச்சு. ஓகே, ஆக்சிஜன் நமக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம், இந்த 2 இங்க நீ கொடுத்தனால என்ன ஆச்சு, உனக்கு ஹைட்ரஜன் 2 into 2 என்ன ஆயிடுச்சு இப்போ this become 4 ஆயிடுச்சு. ஆனா இப்போ பாருங்க, இது பேலன்ஸா இருக்குதா? இல்ல, இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. எந்த சைடு கம்மியா இருக்கு, the reactant சைடு கம்மியா இருக்குது. சோ the reaction சைடு போலாமா? இங்க வாங்க, ப்ராடக்ட் சைடுல 4 இருக்கு, ரியாக்டன்ட் சைடுல 2 இருக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், சிம்பிளி இந்த பக்கத்துல 2 ஆல இன்டு பண்ணா போதுமா? சோ நான் இங்க 2 போடுறேன், 2 into 2 it becomes 4. அதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது. புரியுதா? ரொம்ப சிம்பிளான விஷயம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம், அமோனியா பிரிபரேஷன். அமோனியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன தேவைன்னா, நைட்ரஜன் தேவை and ஹைட்ரஜன் தேவை. So these are the reactants. என்ன கிடைக்குது, இது ப்ராடக்ட். ஓகே, பேலன்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இத வந்து we will change this word form into equation form. Nitrogen is a diatomic, so what, N2, and hydrogen is a diatomic, so H2. So it gives us ammonia. எப்படி அமோனியா வருதுன்னு பார்க்கலாம். அமோனியா வந்து ஒரு காம்பவுண்ட், NH அப்படியே போடுங்க. நைட்ரஜனோட வேலன்சி, இது காம்பவுண்ட் அப்படிதானே? சோ காம்பவுண்ட் அந்த நம்பர்ஸ் எதை பேஸ் பண்ணிருக்கும், வேலன்சி பொறுத்து. நைட்ரஜனோட வேலன்சி 3. எப்படி 3 வந்துச்சு, நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன, 7. சோ 2, 5 ல ஸ்ப்ளிட் ஆகும். இது 5 4 க்கு மேல இருக்கு, இதுல லெஸ் பண்ணா போகும். 8 - 5 3. சோ நைட்ரஜனோட வேலன்சி 3 and ஹைட்ரஜன் வேலன்சி 1. இங்க என்ன பண்ணனும், இங்க கிளாஸ்ல கொண்டு வரணும், இங்க கிளாஸ்ல கொண்டு போகணும். அம்மோனியா மீன்ஸ் NH3. NH3 NH3 மக்க பண்ணி படிக்க கூடாது, இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கணும். இப்படி வந்துச்சுனே பேலன்சிங் பண்ண போறோம். ரியாக்டன்ட் சைடு, திஸ் இஸ் ப்ராடக்ட் சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன். ரியாக்டன்ட் சைடு எத்தனை நைட்ரஜன் இருக்கு, 2. ப்ராடக்ட் சைடுல 1 நைட்ரஜன் and hydrogen 1 into 3 hydrogen. இங்க hydrogen 1 into 2 hydrogen. நைட்ரஜன் ரியாக்டன்ட் சைடுல 2 இருக்கு, ப்ராடக்ட் சைடுல 1 இருக்கு. ஹைட்ரஜன் ரியாக்டன்ட் சைடுல 2 இருக்கு and ப்ராடக்ட் சைடுல 3 இருக்கு. சோ ரெண்டுமே பேலன்ஸ் ஆகல. நைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணலாம். எங்க கம்மியா இருக்குன்னா ப்ராடக்ட் சைடுல கம்மியா இருக்கு, கரெக்ட்டா? சோ இது 2 ஆக என்ன பண்ணலாம், 2 ஆல இது பண்ண போறதுல சிம்பிளி நான் இங்க 2 கொடுத்துட்டேன். இது இஸ் சேஞ்ச்ட் into 2 ஆயிடுச்சு. நான் 2 கொடுத்தனால ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு, டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. 2 into 3 6 ஆயிடுச்சு. இது நைட்ரஜன் பேலன்ஸ்ட் from reactant and product. But the hydrogen atom disturb ஆயிடுச்சு. சோ என்ன பண்ணலாம், ப்ராடக்ட்ல 6 இருக்கு, ரியாக்டன்ஸ்ல 2 இருக்குது. இப்போ இத 6 ஆக்க என்ன பண்ணலாம், 3 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும்ல. இங்க நான் 3 கொடுக்க போறேன். ஏன்னா நம்ம இத ஒண்ணுமே மாத்த முடியாது, only லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் சேஞ்ச் பண்ணனும். சோ 3 கொடுத்துட்டேன். 3 into 2 6 ஆயிடுச்சு. இவ்வளவுதான், புரியுதா? இப்போ நைட்ரஜன் பேலன்ஸ்ட் from reactant product and hydrogen also balanced in reactant product. So finally what equation N2 plus 3H2 gives us 2NH3. இதுல வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். என்னன்னா ஹீட்டிங் அர்த்தம். சோ சில சமயத்துல கொடுத்துருவாங்க 1000 டிகிரி சென்டிகிரேட்னா இதுல கொடுத்துருவாங்க. அப்புறம் எவ்வளவு பிரஷர், எவ்வளவு அட்மாஸ்பியரிக் பிரஷர் கொடுத்துருவாங்க. சோ என்னெல்லாம் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலி கெமிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தோம்ல, கெமிக்கல் ரியாக்ஷனா என்ன, அப்புறம் இந்த பிரியாணி ஸ்டோரியில ஸ்டார்ட் பண்ணோம்ல கெமிக்கல் ரியாக்ஷனா என்ன. நெக்ஸ்ட் ஐ வெண்ட் எங்க பீரியாடிக் டேபிள், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம், எதை பேஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தோம், எப்படி வந்து ஆட்டம்க்கு வெளியே எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி வேலன்சினா என்னன்னு பார்த்தோம், புரியுதா? வேலன்சி எலக்ட்ரான் என்னன்னு பார்த்தோம். அந்த வேலன்சி எலக்ட்ரானை பேஸ் பண்ணி எப்படி கெமிக்கல் பாண்டிங் நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். தென் ஃபைனலி என்ன சொல்லி கொடுத்தோம், வேர்ட் ஃபார்ம்ல இருக்குது எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம்ல மாத்துறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபைனலி அது எப்படி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்.
சரி guys, கண்டிப்பா இது அவ்வளோத்தையும் நீங்க வந்து நல்லா ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியா இருக்கும். நிறைய பேருக்கு ப்ராப்ளமே வந்து பேசிக்ஸ் தெரியாது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் கெமிஸ்ட்ரி ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட்னா ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ அதுக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.